வைதீகத்துக்கு போறோம், வரியா? வைதீகம்? ஆமா, கணபதி ஹோமம். ஒரு ஆள் குறையிறது. 25 ரூபீஸ் தரேன். 25 ரூபீஸ். என்ன பண்ணணும்? எங்களோட மந்திரம் சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு மந்திரம் சொல்ல வராது. தம்பி, சுவாகா சொல்ல தெரியாது? சுவாக? அதான் பேஷா சொல்றியே. வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா? ஆமா, நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம். லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன். அட்வான்ஸ் கொடுங்க, வயிற்றுக்கு ஏதாவது போட்டு வந்துடுறேன். மறக்காத, முதல்ல கணபதி ஹோமம் முடியட்டும், தரேன் வா. லாஸ்ட்ல சுவாகான்னு ஜாயின் ஆகுறதுக்கு 25 ரூபீஸ். சுவாக சுவாக. பானு, கூப்பிட்டேனாப்பா? ஆத்துல 2 பொம்மநாடிகள் இருக்கு. 9:30 மணி ஆச்சு. மாலை மாத்தணும்னு நோக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல. இல்ல, சாரிப்பா. இந்த சுவாமி மாலை பாதம் படக்கூடாது, போட்டு மேல வீசு. இருங்க இருங்கோ, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கருடன். கருடன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருன்னா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா, நேக்கு புரிஞ்சுடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது. பிரைட் ஃபியூச்சர். அதுக்கு அறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டு, ரொம்ப அலட்டிக்காத. காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. ரோஹிதத்துக்குன்னு வந்தோம். வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். விஷ்ணு, சாஸ்திரிகள் உட்கார என்று இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா. பஞ்சபாத்திரம். யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடம் இல்ல, விவரமா கேட்டுண்டேன். பஞ்ச பாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா 5, 5-6 பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமியை பாக்க. முதல்ல வெளியே விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ எம் பிராமின். அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கெல்லாம் யாரு? நீங்களும் பிராமணால் தான். ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்ச பாத்திரம்னா இவ்வளவுண்டு. அது என்ன? இவ்வளவு உண்டுன்னு நேக்கு கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும். அதான் முறை. That is our rules. Beg your pardon? Please give me a list of your rules and regulations. No, nothing. பஞ்சபாத்திரம், that's all. பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிட்டு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்ச கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்சா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகளா இருந்தா. பஞ்சபாத்திரம் கொடுன்னு கேட்டேன், யாருக்கும் தெரியல. திருன்னு முடிக்கிறேன். அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறோம். எங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட்? 10% கரெக்ட். சமத்து. இந்தாங்க, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா வேற என்ன வேணும்? கோமியம் கோமியம் கோமியம். புரியுதா? சரி சரி சரி. 2 விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல, அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது. இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு. நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க.
இதோ பாருங்க, அம்மா லட்சுமி வாலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்காரு நான் சொன்னேனோ இல்லையோ. கோமியம்னா ஏன் இவ்வளவு கோவம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா, நீங்க தானே லக்ஷ்மி? இல்லைங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ? லக்ஷ்மி யாரு? என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற, டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம், என்ன நீ காமிச்சு கொடுத்துறாரு? நானா? ஏன், ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா போச்சு. நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம். ஓகே ஓகே, சரி. இப்பத்தானே ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி, நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்கார். ஓம் அபோபஸ்பரிஸ்யா, ஓம் ஆத்மத்வாய ஸ்வதா, ஓம் வித்யாதத்வாய ஸ்வதா, ஸ்வாஹ ஓம் சிவதத்வாய ஸ்வதா, ஸ்வதா ஸ்வாஹ ஸ்வதா ஸ்வாஹ. ஸ்வதா. சரி, ஸ்வாஹ இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரிஸ்யா அஷ்டாங்கஹேத்வா பவித்ரம் த்ருத்வா க்லாம்பரதரம் விஷ்ணும் ரதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. கொஞ்சம் இருங்கோ. நீ சுக்லாம்பரதனம் சொல்லு. சுக்லாம்பிரதரம் 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 சுக்லாம்பிரதம். இவர்தான் என் குரு. அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம்பிரதரம் சொல்லுங்க. க்லாம்பரதரம் விஷ்ணும் சுக்லாம்பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம். நீங்க இருங்க. நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம்பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல. ஸ்வாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 rupees பேசினா. நீங்க வேணா ஸ்வாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். தப்பு என்னோடதுதான். ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடின்னு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு நேக்கு தெரியாது. எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான். அப்படியே அழிச்சுட்டு வந்துட்டேன். மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல, நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது. போய் நில்லு. பிராணாநாயம் அவள் இருந்து சொல்லணும். பிராணாயாம்யா போர்த்தவஸ்வரம் நமோ பாக்தே நமஸ்தே குருதட்சே ஸ்வாமி. இங்க வா. இத புடி. நான் தான் மந்திரம் எதுவும் சொல்லியே. பரவாயில்ல புடி. இதோ. இல்ல இல்ல. யூ ஆர் எஜுகேட்டட்? எஸ் சார், BA எக்கனாமிக்ஸ். வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்க. ஆமே கரெக்ட்? அப்சல்யூட்லி. வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாளே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் BA வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம். ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம், நேக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன்? இல்ல, இன்னைக்கு எனக்கு குட் டைம், ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா? சரி, நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழறங்கி பார்த்துட்டேன். எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு.
கரெக்டா சம்பளம் கொடுக்குற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. பானு, ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கிட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் 1 வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல தெப்பக்குளம் அருகே பூவரசம்பூ நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா, கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அண்ணா, அம்பி கேரா பிளாட்பாரம் அத கௌரவமா சுத்தி வளைக்கிறார். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன், நான் கொஞ்சம் எசகு பசகா இருப்பேன். நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துரும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்க. 6 அடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கை கால விட வடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும்னே பிளான் பண்றீங்க. அண்ணா, அம்மாடி, எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மைக்கே. Unfollow me. இதான் அவுட் ஹவுஸ். ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்கள் பீடி வீடி பிடிச்சிடாத. என்ன, இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார். இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராடு, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம். தின்னுட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த? அண்ணா அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10. சரியான யமகண்டத்தில் நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போவதோ. ஈஸ்வரோ லட்சம். கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போக்கோ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இத பாரு, அடுத்த வாழ்க்கை இம்மி அளவு இடைஞ்சில்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழுவு வந்திருக்க. நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பூணுலையும் மறந்துடு. தட்ஸ் ஆல். கூப்பிட்டா கோவில்ல சுவாமி புறப்பாடு இருக்கு. போனா வர்றதுக்கு நாழி ஆகும். சந்தி பண்ணிட்டு வர்றேன், சாதம் போடு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாட்டு பொண்ணு, எனக்கு கூட அப்படி இருந்து பசியா இருக்கு. இவன் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். கோபால், மாமி, சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பானு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சுட்டு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாடி. நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா? மானே சாப்பிடல, அதுக்குள்ள நோக்கு என்ன அவசரம் கொட்டிக்க வந்துட்டேன். இதான் வயசு 80 தாண்டா மட்டும் போதாது, புத்தியிலையும் கூட அது வேணும். இலையில உட்கார்ந்தவனை எழுப்புறியே, நோக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா? I know. You don't teach me lesson. Keep quiet. முருகா, 6.90. வெறும் 90 பைசா. காலங்காத்தால ஒரே ஒரு காப்பியா? மீதி 10 பைசா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். போயா. 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ். வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க. 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபாய் சார். பணத்தை புடி முதல்ல. அது இல்ல சார். முதல்ல பணத்தை புடியும். ஓய். இல்ல சார், நான் என்ன பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ, கையடியா. தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. சூப்பர். இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? MBA படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு கட்டுறது, கால் அடைக்கிறது தானே. ஓ, எங்கேயாவது போய் பத்திரிகையில சுயசரிதை எழுது. வந்து சேர்ந்தீங்க பார்.
மிச்சம் ஏதாவது வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்லது. இன்னனே வேடிக்கை போயா. ஏ பசங்களா, நாளை ஆறுது, சீக்கிரம் வாங்கடா. மளமள வாங்கோ. மசூதி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. மசூதி தெருவுக்கா? நோக்கு அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? கூடல கழட்டு, பட்டை அழி. உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ. முஸ்லிம் புள்ளா இருக்கு, அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா? குட். இரு, உன் பேரு இப்ப அப்துல் காதர். மசூதி தெருவுல யார பார்த்தாலும் தலாமிலக்கம் போடணும். அவ நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, எந்த ஏரியாடா? சர்ச் பார்க். உண்டோ அச்சு பார்க்கு குள்ளா இருக்குடா. இல்லையே போடு. இதோட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா? ராஷ்டிரி பவன். ஸ்டேட்னா? கோட்டை. இது அந்த இடத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம்? நீ பிஏ படிச்சதுனால ஓரளவுக்கு பட்டணம் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல் வடை முறுக்கு எல்லாம் கைப்பக்குவமா வச்சிரும் பச்சனங்கள். பிராமணாலனாலே சுத்தபத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ பூணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா. இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன். நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு பூணூல் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே? என்னங்க ஒண்ணும் பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன்னு சொல்லி கூட்டு வந்த பக்கா ஃப்ராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது பிராடா? அதுக்கு தெரிஞ்சுட்டால் போல இருக்கே. அரஞ்சன பல்லுகள் எல்லாம் ஊந்து போயிடும். குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புல்லே போதும்னு சொல்லுமா. 4 நாளைக்கு சோறுலாம சிங்கிச்சா தானே திரும்பி வர்றான். சந்தையில மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து, குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா? பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சியா இருந்தது, சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்க, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேடா. மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கு. இது என்ன பிராமண லட்சணமா? ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கணும், நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதேவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்னை விட மட்டமான பாஷை பேசுறிய. ஆமா, இப்ப என் காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, இரு சமையலா பண்ண போற. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்?
உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகைக்கு எடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். யோ திருட்டு முண்டோ, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர எந்த என்ன? ஏயா தனி சமையல்னு கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க. கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கரை பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் இருந்தாரு திருண்ட. கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ. ஏன் எதுக்கு? ஐயோ அம்மா. ஏய் எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் உள்ள கூப்பிட்டேன்னு. அப்புறம் ஓ எழுபதான் எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு 3 வயசு இருக்குமா? ஐயோ 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன். அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டில கொடுக்கப்படாது. ஐயோ நோக்கு, நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல. இருங்க இருங்க, அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன். அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க, எங்க உள்ள? ஐயோ வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது, குடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்கோ, கொடுங்க. மாமி கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால்? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஊத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நான் தான் செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அத நினைச்சேன். குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும். கரெக்ட் தானே? ஒன்னும் தப்பு இருக்கிறதா? எனக்கு தெரியல. இல்ல இல்ல, ஸ்ரீராமனுடைய அஸ்திரம், அஸ்திரம் என்பது அம்பு. ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது. குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே குருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது. அடடே, ராமாயணத்தை நான் தலைகீழா புரட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போயிடுத்து? நமஸ்காரம். வா கோபால். மாமி நீங்க இங்க வந்து பார்க்க சொன்னதா சொன்ன, அதான் வந்தேன். உள்ள குப்பை கூட இருக்கும், சுத்தம் பண்ண வர சொல்லிருப்பா, போய் பண்ணும். கொஞ்சம் நெல்லு கோபால். நீங்க இப்படி வாங்க. என்ன? இப்படி வாங்கோன்னு. நீ உட்கார் கோபால். ஒண்ணுமில்ல கோபால், அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் நான். உதவியா இருக்கட்டுமேன்னு இவரை கூப்பிட்டேன். அது ரொம்ப உபத்திரவமா போச்சு. இனிமே நீ எழுது. அண்ணா அண்ணா, இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் வயசு என்ன, டூ கன்சல்ட் பண்றேன். நீர் பிராமணனா பிறந்துட்டீர், ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை. கோபாலன் தான் சுத்த பிராமணன். யாரு? இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீங்க போய் பெருக்குங்க. கோபால், நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? எத்தனையோ பேத்த ஜெயில்ல போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இளக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்ற. தோப்பனார் பண்டிதர். சம்பிரத பண்டிதரோ? அதேதான். பூர்வீகம் போட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடுமியும் தோப்பனார் கையில தான். ஏண்டாடே கோபால், கொப்பா எப்பவும்
ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவார் ஏதானோ. ஐயோ ஒரு நாள் பழப்பே போச்சு. ஏய்யா, இவ்வளவு பெரிய ரோடு இருக்கும். ஐயோ பிரேக் பிடிக்கலமா சொன்னா கேளுமா பிரேக் பிடிக்கலமா சாமி சாமி இரு இரு எப்ப பார்த்தாலும் ஏன் மேலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல செருப்பு கீழே போடு பையன் சைக்கிள் எடு இரியா அவனை பாத்துக்கிறேன். நேரா வேற ஆச்சு. இனிமே எப்பவுமே எல்லாம் கழுவி சரி அழுகாத விடு. இந்த ஜிலேபி கண்டது இந்த ஆத்துல அதிகம் போல இருக்கு. வேற ஆள் இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போகணும் சாமி. ஏன் சாமி, உங்களுக்கும் எனக்கு ஆகாது. எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கும் ஆமா நான் பிராமணனோ எனக்கு மீனாலே பிடிக்காது. பிடி 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 காலங்காத்தால எது தொட்ட அபச்சாரம் அபச்சாரம். நீ போ. சே 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 என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு ஸ்டவ் லொட்டு லொட்டுன்னு அடிச்சிட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமி, புதுசா ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கார சீமனையோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க. மாமி கீழே டச் பண்ணுங்க. என்னது? கீழே நடுக்கட்டையில கருப்பட்டியில நன்னா டச் பண்ணுங்க. அங்க வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும். கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால், உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு? எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க. இல்ல இல்ல பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன் நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் 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 கண்ணன். கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான் வீசிடுவான். வா 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 வா. ஆ. யோ யோ, ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் a great insult to me. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. ஏய் சும்மா ரெடி. கோபால பத்தி எனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி அதை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் குவைட் பிஸி. அட, உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல BA கோல்ட் மெடலிஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எழுது போட்டு போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். ச பா பா பா. பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன். தோப்பனார் சங்கீத கலா ரத்னா. அவா தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேலே, என்னது? ஒரே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால்ல சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. ஊட்டில புடுங்கோ புடுங்கு புடுங்கு.
இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சிய பொட்டமா கட்டிக்க. அவ டாப் சுத்தியில பாடும்போது மெல்ல அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி, சகல சுத்தி அவுட்டு. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா. அத புடிங்கி என் தலையில ஒரே போடுங்க. அதோட நான் அவுட். இதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே? நான் யோகியனா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி, வேதிக்கு மாத்திரை எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோவிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள்தனமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண்ணு ஆபரேஷனுக்கு 10,000 rupees அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா. அதான் தவணை முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் a prestigious issue. என்ன கௌரவ பிரச்சனை. இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியே, அது இன்னொரு தடவை சொல்லு. Golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நேக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சொல்ல பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side. Definitely I am going to defeat you. யோ நிறுத்தியா? கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில. Shut your mouth, man. எடுத்துட்டு போய். I will smash your பானையா. Get out. ஏய், வெளியில போடா. நீ போங்கண்ணே. என்னது கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு? மிருதம் கோஷ்டி பானுவோடது. அவளே உனக்கு வாசிக்க சொன்னா சரி பண்ணிடுவா. அதனாலதான் ட்ரம் கோஷ்டி புக் பண்ணேன். அது சரி. அதனாலதான் தொழில் ரீதியா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை போல இருக்கு. ஆமா, இது ரெண்டு எப்படிங்க ஒத்து வரும்? நல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி. என்னது? எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். வானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்காகாத கோபாலா, பங்காகாத. கிராமரான பொம்பளைனாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில ஏறு, எல்லாம் தலைகீழா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி? இருங்க ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சேச்சே, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. என்ன? நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ. ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொரவரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்கிருந்து வாடகை கேட்டு? ஜோதிராண்டி இதுவும். சரி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சாசா ரீரின்னு சொரவரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொரம் இல்லாத எப்படியா கர்நாடிக் கச்சேரி? புரியாம பேசாத. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சொரவரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம். நோக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்ப என்னங்கிற சோடா புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு. ஓடிடாத, வந்து பாடு. ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டு மொழி? நான் ஒண்ணும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிர? யாரு நானா ஒளிஞ்சேன்? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம் அதுக்காக நின்னு இருக்கேன். நிஜமாவே அதுக்காகத்தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன்ல. பின்ன எதுக்கு எப்ப பாரு கொலக்கடையிலே சுத்தின்னு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவைத்தை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா? நம்ம தெருவுல இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவையை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல? உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா என்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப். ஏயா இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்க உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். நீயும் ஐயோ, புடலங்கா. பொள்ளங்க 1 ரூபாய். ஐயோ, முட்டைக்கோஸ் 2 ரூபாய். உண்மையை சொல்லு, ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ, வயசு பையன் இருக்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன்? தாத்தா, மாமி, யாராவது ஓடி வாங்களேன். எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன். இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, என் டைரியில இருக்கிற பேப்பரா? ஏய், என் டைரியில இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. குடு. அப்பா, இரு. எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு,
நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம், ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கன்னத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்னையா அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்றது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது. என்ன, நான் ஒரு மாமிச பட்சி. அதனால என்ன, கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது. நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்பிலே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதயா. என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம்? வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு. நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிளை கிடப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யோ, புரியாம பேசாதயா. நோக்கு என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமையறது ரொம்ப கஷ்டம்யா. படிப்புக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு. நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. நேக்கு இந்த பிராமண மாப்பிளை தான் வேணும். ஐயோ, பிரச்சனையே அதுலதான் இருக்கு பானு. என்னால முடியாது பானு. முடியாது? முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். திரும்பியா? ஐயோ, என்னையா, என்னாச்சு? எல்லாமே ஆயிருச்சு. என்ன? கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்ம ஆத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேச சொல்லுங்க. நேத்து கூட சத்தியமங்கலம் ஜோசியக்காரர்கிட்ட போய் ஏடு எடுத்து பார்த்தேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னார். அது சரியா போயிடுது. ஏன்னா பானு, சரி சரி, ஒரு சின்ன கேள்வி. என்ன? கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாரும் சந்தேகம் இல்லையே? எதுக்காக அதை கேக்குறேன்னா, கோபாலனோ வெளியூருக்காரன், அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது. நாளைக்கு அவன் ஃப்ராடு, கிரிமினல், டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி ஒரு தவறான செய்தி வந்ததுன்னு வை, அப்ப என்ன செய்வ? நேக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அப்படி எதுவும் செய்தி வராது. ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது, புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி. நானும் ஃப்ராட் எடுத்து போறேன். ஓகே. என்ன, அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இரு இரு, என்ன முக்கு வரைக்கும்? ஊரை விட்டா ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளியா கிஸ் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கே சம்மதிச்சுட்டாரா? ஏன் கிருஷ்ணய்யர், நிஜமா என்ன பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன். 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10%. இந்த பூநூல் சமாச்சாரம் தானே? எஸ் கிருஷ்ணய்யர், நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகமே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பானுவன் நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணய்யர், எனக்கு என் பிரச்சனை தான் பெருசு. என்ன விடுங்க. டேய், பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறியடா. ஐயோ, சொன்னா கேளுங்க கிருஷ்ணய்யர், இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். என்ன? தோப்பனா ரெண்ட குடுங்க. மாமி, நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாடா, காலைல வந்து நமஸ்காரம் பண்ணு. மகாராஜனா இரு. நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ரெடி ஆகி வாங்க. போங்க. எங்க கிருஷ்ணய்யர், நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால்ல மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா கால்ல நான் விழுந்ததே கிடையாது. இவெல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு, ஒரு ஜபர்தஸ்த வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மிரளத விட்டுட்டு நீ எல்லாம் மிரளுது. போய் கல்யாண பந்தல அமக்கலப்படுத்தும். சொல்லிட்டீங்களா? பாருங்க வேலைய. போயா.
என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா நீ முழுகாம இருக்கியா? ஐயோ கிருஷ்ணய்யா, பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன், அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே, சொல்லுங்க. ஏண்டி இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே? ஐயோ கிருஷ்ணய்யா, இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசா கை வைப்பா, நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சிடலாம். அது எப்படிடா முடியும்? ஐயோ யாரோ வர்றாங்களே, வாடிங்க. கோபால், சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம் அப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கையை நீட்டு. இது கட்டிக்கோ. என்ன மாமி? கட்டிக்கோ கோபால். அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட கொடுக்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட கொடுக்குறேன். கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். ஐயோ, அம்மாதான் அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டே, நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். இந்தாங்கோ, இது போட்டுக்கோங்க. இல்ல மாமி, எங்க அம்மா எப்போ வெறுங்கலத்தோட இருக்கிறதா பெட்டர். ஐயோ கோபால், இது பொம்னாட்டி சமாச்சாரம், நீங்க போடுங்க. நான் வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ? வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு, உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்கும் போல இருக்கு. கிருஷ்ணய்யா, இது சந்தேக கேஸ். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. விட்டா நடுவுலயே கிளம்பிடுவா. எதுக்கு இவளை கூடயே வச்சிருக்கணும்? கரெக்டா ஏய், நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. என்ன யாரு சமாதானப்படுத்தலாம்? நான் யாரு? நான் யாருன்னு மாப்பிள்ளையுடைய தோப்பனா அது தெரியறதில்ல. மாப்பிள்ளையோட தோப்பனாரு தெரிஞ்சிருந்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குனா 1 hour வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே, இந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. நான் தான் காஃபி குடுத்துட்டேனே. இருந்தாலும் 1 hour லேட் தானே. ஓகே ஓகே. மாப்பிள்ள மையிட்டுக்கு இல்லையா? வேண்டாம் விட்டேன். கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி நடங்க காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா? மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. ஏய் நோக்கடா, என்ன தெரியுமில்ல, சம்பிரதாயம்டா, நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாது. இல்ல எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது? வாமா. அது கனக சம்பன்னாம் யதோ சபலதோ பவ புத்யம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா. இமாம் கன்யாம் தாஸ்யாமி. யோ நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன காஃபி தானே, இந்தாங்க. இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா? இதுக்குத்தான் என் ஊர்லயே என் ஆத்துலயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது. இதோ பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன்? ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலைதான். கூப்பிடுங்க போலீஸ். இருங்கோ பிச்சு, மாமிகிட்ட 5000 வாங்கிட்டு. இறங்கு. கேப் மாதிரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியுண்டி. நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன். வாடி. ஆமா, சாஸ்திரியை செக் பண்ணி 5000 அடிச்சு மரியாதை எனக்கு இல்ல போலீஸ் ரோப்ப. சீட்டிங் கேஸுக்கு 6 மாசம் தான். ஆனா நீர் ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே, இதுக்கு 6 வருஷம். எது பெட்டர்? எனக்கு 6 மாசமா இல்ல உமக்கு 6 வருஷமா? எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க. ஐ நோ. மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க. நோ நீட். சாமி என்ன சொல்றீங்க? யூ கெட் அவுட். ஐயருங்கன்னா ஐயருங்க தான். 2 இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்ததில்ல, 2 வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்ல. இது ஒட்டவே ஒட்டாது. உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா? சிவா சிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாப நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. 1000 பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, 2 ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி,
போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பமுங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? இல்ல, தப்போ ரைட்டோ தாலியை கட்டி விட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவள சாணியும் சந்தனமும் ஒண்ணாயிடு மாடி. ஏன் ஆக முடியாது? சாணிய பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்துல தானே பட்டு வைக்கிறோம். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால அடிப்பேன். இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி. அதுக்காக என்ன அதுக்காக? நம்ம யாருங்கிற இல்ல யாரு? நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருன்னா போனா போதும் விட்டுடலாம். காலையில விட்டு விட்டாரு, வெட்டிக்குவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 6 மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்துக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கறியா? ஆமா, அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே. உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க புள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடும். இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது, புதுசா கட்டினது. இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தான், வாணி வாடகை கேட்டது கொடுத்துட்டான். சாமி, வாடகையா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு ஒன்னும் ஆதரவு இல்லாம வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க? அதான் வாடகை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன். அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாய், தலகாணி, ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவுங்க கொடுத்தத அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு மாட்டேன். நீக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, வீடு இல்ல. நான் எங்கேயும் வரப்போறதும் இல்ல. பாருப்பான புருஷன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. கரெக்ட். அதனால உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க, இல்ல அது கூட வாலா இருக்கா. அடம் பிடிக்காத பானு, நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க, இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கழகம் நடப்பானு. நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. டேடே இருடா, அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயரு நீயும் அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா, ஆனா நான் இவ்வளவு பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு வேண்டாம்? டே கண்ணு, எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம். எதுவுமே இல்லன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல. சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே, உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரன். ஏய், என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்குறேன், என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல 10 மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ணா கண்ட்ரோலா இருக்கலாம், ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயும் நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டே, உங்க அப்பனா தான் பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மானே, கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? ஐயோ, என்னங்க இதெல்லாம் போய் எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா, இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை தொட்டுட்டான்னா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன், வேற என்ன? வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. நீ உட்காரு. வேணாங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணும் உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல. நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல, வேணா உட்கார்ந்து பரிமாறு. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள் பின் என்னையா உன் மனசு அலப்பாயுது. அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது. எனக்கு தெரியும்டி, நீ இப்படி எல்லாம் பேசுவேன், இதனாலதான் நான் மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க, நான் ஒண்ணும் பேசல. சாப்பிடுங்கண்ணா. யோ எடுத்த உடனே நாட்டு பொறுத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு, இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்கோ. எப்படி இருக்கு வடை? குமாரா இருக்கு. சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனால உங்க ஞாபகம் தான் வரும்னு. அது உங்க அம்மா சுட்ட வடை, அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of difference is there.
அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சு நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல, இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது, அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி, மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா? அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது, அந்த டாபிக் மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல, அது கத்தனா கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி. என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏயா பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்தனா கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிடுவ. எனக்கு போதும். ஏண்டா இங்கயா படுக்கிற? வேற எங்க படுக்கிறது? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். பறச்சே பாடுங்க அங்கிட்டு. என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? ஆடி காத்துல அம்மியே பறக்குது. ஏண்டா யாரு அவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறவ? இன்னொருத்தன் பாரு, ஓலைய பிரிச்சு உள்ளார பாக்குறான். ஏண்டா என் புருஷன் இப்ப என் கூட இல்ல, அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? எங்க 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 ஏண்டா டேய் பொட்டா பசங்களா, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கும்? பாக்காதீங்க, அசிங்கமாயிடும். அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எங்க அங்கோ இங்கதான். டேய், என் கையில மட்டும் கிடைச்சீங்க, சத்தியமா ஒவ்வொருத்தரையும் மண்டையை பொழந்து உறவுலையே கடிச்சிருவேன். ஐயா பிள்ளைனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கத்தான் செய்யும். ஆனா என் பொண்டாட்டி ஆயிட்டான்ல, அயோக்கிய ராஸ்கல்ஸ். இத புடி புடி. யோ, என்ன இது? இவ்வளவு பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓப்பாட்ல போயிட்டேன். இத வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போவதையே. யோ ப்ளீஸ் கம், ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் கம், ப்ளீஸ். ஏய், இவன் வந்தால் நான் பாத்துக்கறேன். நீ கதவை தாள் போட்டு உள்ள போய் படு. இத பாருங்க, மார்கழி மாசம் இந்த பனில படுத்தீங்கன்னா கை கால் எல்லாம் விரைச்சு போயிடும். எது விரைச்சாலும் பரவாயில்ல, நீ உள்ள போ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல உள்ள வாங்கோ. நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கிறேன். எரிச்சல கிளப்பாத, மரியாதையா உள்ள போ. என் அன்பு கணவரே, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், உள்ள போ. அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன். சும்மா விளையாட்டே பண்ணிட்டு இருக்கிற நீ.
எங்க அடாடா என் மருமகளே உன் நேரத்துக்கு எதை போத்தினாலும் எடுப்பாத்தான் இருக்குது. ஏப்பா இது எவ்வளவு? 300 தான். 300 தானா? அத்த அதுக்கு புடவையே வேண்டாம்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு போலாம். இரும்மா, புதுசா கல்யாணம் ஆனவனி உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு. ஏன்பா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100 150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா? ஏத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும். நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க. இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு. வாங்க வாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா? இருக்குங்க. விலை 500 600 பரவாயில்லைங்களா? விலைய பத்தி என்னப்பா, நல்ல டிசைனா எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட போய் ஏதாவது கேளு. சும்மா இருங்கோ. எங்க அப்பா 10 பண்றச்ச குத்துக்கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா. பேசுமாவா? ஆமா, அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டாம். என்னத்துக்கு பேசுறது? விவசாய கிட்ட மோதி பொண்ணு வீட்டை விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டரும் கிம்ப்யூட்டரும். நில்லு. இது என்ன விலை? சுமாரு அது 3000 ரூபாய் பார்ட்டி. நீ 150 ரூபாய் கராக்கி. அட்டிங் கொப்புரான யார பாத்திரா கிராக்கிங்கற குட்டத்தே கோட கரிச்சிடும். அத உட்காரு. நீ சும்மா இருமா. நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேவலம் போயிடுச்சா? ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவ முன்னாடி வந்தாளா? உட்காரு. என் வியாபாரத்தை முடிச்சுட்டு நீ அந்த பக்கம் வந்து உட்காரு. 3000 ரூபாய் வியாபாரம்மா. என்னடா பெரிய 3000 என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க. என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன். இது நமக்கு வேண்டாம். நீ சும்மா இருமா. எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல. ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும் அவ்வளவுதான். நீ பாரு இதுலயே பாரு. அத வேற அம்மா பாதி எங்க காமிச்சறமா. தல பாரு. என்னத்த நீங்க? நீ பாரு. நீ 2 மணி எடு. வேண்டாத்த. அம்மா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. அப்படி வைப்பா. யோ வாங்க. அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலரு வைரத்தோடு போட்டுக்கிறதுனாலயா? அம்மா தெரியாம 2 குட்டிச்சாத்தான் உள்ளிட்டேன். உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன். நீக்கு வேண்டாம். கூடி ரொம்ப கலப்பா இருக்கு. எல்லாத்தையும் குடிச்சிடாத. கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு. நீ குடி. கடைசியில குடு. நான் வேணா வெயிட் பண்றேன். முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன அந்த மாமி சேர்ந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆஹா என்னமா எடுத்த நீ? இது ஒண்ணு போதும் அத்தை. எதுக்கு ஒண்ணு? என் ஆசைக்கு இன்னும் 2 3 எடுத்துக்க. நீ இந்த 3 எடுத்துக்க. ஏப்பா இந்த 4 புடவை என்ன விலை? 2400 ரூபாமா. 1400 அவ்வளவுதானே? நீ இருந்த வரேன். இந்த பாருப்பா என் மருமக இங்கதான் இருக்கும். நான் அந்த போயிட்டு வர்றேன். எங்கத்த போறீங்க? இரு வர்றேன். மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? மாட்டியா? டேய் இது என்ன? இப்ப இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். டேய் நீ கம்பி எடுத்துக்கடா. நீ ஓகே எடுத்துக்கடா. நீ கண்ட கால்ல சூடு போடு. நீ முதல்ல சாத்துறா. நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா? சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. மோகினிக்கு தான் வலிக்கும். கிழிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல. அந்த கம்பி பிடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க. ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்படி எந்திரிக்க போற இல்லையா? இந்தாப்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்கப்பா. ஆமையா பா இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா? பேயா இது? அம்மா பானு. பானு. ஐயோ நான் உன் புருஷமா? நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி. ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்தடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினம் ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது? தப்புதான் ஆத்தா. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஆத்தா. தெரியும். அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு. ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம 2 பேரும் மட்டும் செய்யணும். அது என்ன ஆத்தா? செஞ்சிருவோம். டேய், கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு.
கதவை தாள் போடுறதா? இல்ல அத்தா, இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு அத்தா. ஆத்தா இருக்கும்போது என்னடா பயம்? ஐயோ, எனக்கு பயமே ஆத்தாள் நினைச்சேன். ஆத்தா, ஐயோ ஆத்தா எங்க போற? ஆத்தா இரு. ஐயோ, ஏன் கதவை தாள் போடுற? ரெடி ரெடி ரெடி. மேல உட்காருங்க. நானா? ஆமா உங்க பக்கத்துலீங்களா? ஆமா சம்பந்தி நெசமா தான் சொல்றீங்களா? ஆமா உட்காருங்க. ரெடி ரெடி. என்னடா அவரு வயசு என்ன, உன் வயசு என்ன? அவரு ஜாஸ்தி. அவரு படிப்பு என்ன, உன் படிப்பு என்ன? அதுவும் ஜாஸ்தி. அப்புறம் இது என்ன? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. போட்டோவில் நானும் யாருங்க அது மூஞ்சி மூணு வச்சிருக்கிறது? ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ்னா சிரிக்கணும்.